இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் தெரிஞ்சதை ஒரு கேள்வி கேட்கிறேன். தெரிஞ்சா கை தூக்குங்க மாணவர்கள். உங்க எல்லாருக்கும் உங்க தாத்தா பேர் தெரியுமா? பெரியவங்களுக்கும் சேர்த்துதான். எல்லாருக்கும் தாத்தா பேர் தெரியும். சரி, தாத்தாவுக்கு தாத்தா? ஏய் சும்மா, நான் கேட்டது தாத்தாவுக்கு அப்பா இல்ல, தாத்தாவுக்கு தாத்தா. அப்படியும் ஒரு 2 கை இருக்கியா? அவன் பெரிய ஞானியா இருப்பான் போல் இருக்கு. நமக்கு தெரியாது, தாத்தாவுக்கு தாத்தா தெரியாது. தெரியாது இல்ல, தெரியாது. இப்போ என் தாத்தாவுக்கு தாத்தாவை தெரியல, என் தாய் மாமன் எனக்கு தெரியவே இல்லை, யாருன்னே தெரியல, அவரு போயிட்டாரு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், என் தாத்தாவுக்கு தாத்தா இல்லாம நான் இந்த உலகத்துல வந்திருக்க முடியுமா? வந்திருக்கவே முடியாது. அந்த பரம்பரை தான் நானு. ஆனா அவரை எனக்கு தெரியவே இல்லை. ஆனா இப்போ ஒரு தாத்தா சொல்றேன், தெரியுதான்னு சொல்லுங்க. காந்தி தாத்தா எல்லாருக்கும் தெரியும். நேரு மாமா அவர் எனக்கு சொந்தமா? என் ரத்தமா? இல்ல. இப்ப என் ரத்தம் எனக்கு தெரியல, ஆனா எனக்கு சம்பந்தம் இல்லாத வேற யாரையும் தெரிஞ்சிருக்கு. ஏன்? வேற ஒரு காரணம் இல்ல, என் தாத்தா ஒன்லி மேனுஃபேக்சரிங் யூனிட். தன் குடும்பம், தன் வீடு, தன் பிள்ளை என்று வாழ்ந்தவர்கள் தன் சொந்த ரத்தத்தினாலேயே மறந்து போகிறார்கள். ஆனால் இந்த உலகமே என் வீடு என்று வாழ்ந்தவர்கள் எல்லோராலும் போற்றப்படுகிறார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த வாழ்க்கையை தான் இலக்கியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. இப்படி வாழ்ந்து பாரடா, நீ இந்த உலகத்திலே போற்றப்படுவாய். இன்றைக்கும் அவர்கள் பாராட்டப்படுகிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் வாழ்ந்த மேன்மையான வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை நாமும் அதுபோல வாழ வேண்டும் என்று நம்மை தூண்டுவதாக அமைய வேண்டும். அப்ப பயனுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று சொல்வதுதான் இலக்கியங்களுடைய பணி.